டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் டிசிஎஸோட குவார்ட்டர்லி ரிசல்ட் வெள்ளிக்கிழமை அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. மார்க்கெட் பெரிய அளவுக்கு ஃபால் ஃப்ரைடே இருந்தது. மொரிஷியஸ் டாக்ஸ் இம்பேக்ட் ஒரு ஒன் ஆஃப் த ரீசன். எஃப்ஐஎஸோட சைடில் அதிகமாக செல்லராக ரீடைன் ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்தது. இதை தவிர க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் வந்து மறுபடியும் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இந்த சிச்சுவேஷனில் டிசிஎஸோட ரிசல்ட் வந்திருந்தது. டிசிஎஸ் பாசிட்டிவாகவே க்ளோஸ் ஆகிருக்கு. ஒரு ஸ்லைட் அப் ட்ரெண்ட். இதில் நம்ம கவனிக்கக்கூடியது என்னென்னா, எதிர்பார்த்ததை விட ரிசல்ட்டு கொஞ்சம் பெட்டராகவே கொடுத்துருக்குறாங்க. ஒரு சில நெகட்டிவ் இருக்குது. ஸோ இந்த ரிசல்ட்டை பொறுத்து திங்கட்கிழமை மார்க்கெட்டில் இம்பேக்ட் இருந்தாலும், புரோக்கரேஜஸ் ரேட்டிங் ஏஜென்சிஸோட ரேட்டிங் இம்பேக்ட் டிசிஎஸ்க்கு என்ன கொடுக்குறாங்கன்றது ஒரு முக்கியமான ஃபேக்டராக டிசிஎஸோட ட்ரெண்டில் எதிர்பார்க்கலாம். ரெண்டாவது, திங்கட்கிழமை ஒரு கேப் டவுனுக்கான ஒரு பாசிட்டிவ் இருக்குது. இஸ்ரேலுக்கும் ஈரானுக்குமான போர் பதற்றம். ஸோ இந்த சிச்சுவேஷனில் டிசிஎஸோட ரிசல்ட்டு ஸ்டாக் மார்க்கெட்டை தாக்கு பிடிக்குமா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ ரிசல்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். டெக்னிக்கலாக ட்ரெண்ட் எப்படி இருக்குன்றதை பார்க்க போகிறோம். சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம். இன்கம் 9% கடந்த வருஷத்தோட கம்பேர் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இயர் ஆன் இயர் பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரெவன்யூ 3.5% கடந்த வருஷத்தோட கம்பேர் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதில் ஃபினான்ஷியல் செக்மெண்ட் ரெவன்யூ பெரிய அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகலை, கிட்டத்தட்ட நியூட்ரல் அப்படின்னு சொல்லலாம். மேனுஃபேக்சரிங் செக்மெண்ட் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக ரைஸ் ஆகிருக்கு. அது ஒரு பெரிய ப்ளஸ்ன்னு சொல்லலாம். டிப்ரிசியேஷன் அமார்டைசேஷன் நியர்லி 3.4% ட்ராப் ஆகிருக்கு. ஸோ இப்போ ப்ராஃபிட் ருப்பீஸில் பார்க்கும்போது ப்ரீவியஸ் குவார்ட்டரோட கம்பேர் பண்ணும்போது 4% ப்ராஃபிட் ரைஸ் ஆகிருக்கு. ரெவன்யூ 1% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதில் மார்ஜின் கொஞ்சம் எதிர்பார்த்ததை விட லைட்டாக இம்ப்ரூவ் ஆகிருக்கு. எபிட் 5% ரைஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போது கம்பேரிட்டிவ் வந்து இதுக்கு முன்னாடி இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறது Q4. இதுக்கு முன்னாடி Q3 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ஜான்வரியில். டிசம்பர் வரைக்குமான, அதாவது அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த 3 மாதத்துக்கான ரிசல்ட்டு ஜான்வரியில் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ரிசல்ட்டோட கம்பேர் பண்ணும்போது அது நம்ம குவார்டர் ஆன் குவார்ட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அதே போல் 2023 ஜான்வரி டு மார்ச்சோட கம்பேர் பண்ணும்போது இயர் ஆன் இயர் அப்படின்னு சொல்லுவோம் கம்பேரிசன். ஸோ அப்போ ப்ரீவியஸ் குவார்ட்டர், கடந்த வருஷம் இதே குவார்ட்டர், இந்த 2 குவார்ட்டரோட கம்பேர் பண்ணும்போது கடந்த வருஷத்தோட கம்பேர் பண்ணும்போது சேல்ஸு 4% ரைஸ் ஆகிருக்கு. எபிட்டா 9%. அதே போல் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸும் பார்த்திங்கன்னா 9%. அதாவது இந்த முறை 12,502 கோடி ரூபா ப்ராஃபிட் கொடுத்துருக்குறாங்க. இது 11,900க்கு நியரில் இருக்கும்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. பட் ஆனால் அதை தாண்டி கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ராங்கான ப்ராஃபிட் ரைஸ் ஆகிருக்கு. அதே போல் மார்ஜினில் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸோட மார்ஜினில் 20.4%. ஸோ ஒரு ஸ்ட்ராங்கான க்ரோத் ரிசல்ட்லேருந்து நம்ம பார்க்கலாம். 61,414 கோடி ரூபா அளவுக்கு எதிர்பார்த்தது ரெவன்யூ. பட் ஆனால் 61,237 கோடி ரூபா அளவுக்கு டர்ன் ஆகிருக்கு. இது வந்து 10 ப்ரோக்கரேஜஸோட ஆவரேஜ் எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓவரால் இயரில் பார்க்கும்போது டிசிஎஸோட ரிசல்ட் இந்த ரெவன்யூ, அதாவது கடந்த 4 குவார்ட்டரையும் சேர்த்து ஒரு வருஷம் 2024 ஃபினான்ஷியல் இயர்னு பார்க்கும்போது ரெவன்யூ 6.8% க்ரோ ஆகிருக்கு. அதாவது 2,40,893 கோடி ரூபா. அதே போல் ப்ராஃபிட் 46,585 ரூபா அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேட்டிங் மார்ஜின் 24.6%ஆக கொடுத்துருக்குறாங்க. ஸோ டீல்னு பார்க்கும்போது இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு ஹையஸ்ட் வேல்யூக்கான டீல் டிசிஎஸ் வந்து பிரேக் பண்ணியிருக்கிறாங்க. $13.2 பில்லியன் அளவுக்கு. இது ப்ரீவியஸ் குவார்ட்டரில் 8.1 பில்லியன் அளவுக்கு இருந்தது. ஸோ ஒரு ஸ்ட்ராங்கான ரேட். ரெண்டாவது, அட்ரிஷன் ரேட்டு பார்த்திங்கன்னா 12.5 13.3லேருந்து ப்ரீவியஸ் குவார்ட்டர்லேருந்து ட்ராப் ஆகிருக்கிறதும் ஒரு பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். டிவிடெண்ட் 28 ரூபா ஒரு ஷேருக்கு டிசிஎஸ் இந்த குவார்ட்டரில் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஃபைனல் டிவிடெண்ட். ஸோ டிவிடெண்ட் ஹிஸ்ட்ரி என்னன்றதையும் அடுத்து பார்க்கலாம். அட்ரிஷன் லெவல் ட்ராப் ஆகிருக்கு. 1,759 எம்ப்ளாயீஸ் வந்து இந்த குவார்ட்டரில் இருந்து குறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். ஓவரால் ஹெட் கவுண்ட்டு இது 19 வருஷத்தோட லோயஸ்ட் லெவல். அதாவது ஓவரால் ஃபுல் ஃபினான்ஷியல் இயரில் 13,249 எம்ப்ளாயீஸு ட்ராப் ஆகிருக்கு. ஸோ இப்போ இந்த ரிசல்ட்டோட இம்பேக்ட் டெக்னிக்கலாக எப்படி இருக்க வாய்ப்பு இருக்குது? ஸோ நம்ம சார்ட் பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது டிசிஎஸோட சார்ட் இது. இதில் நம்ம முக்கியமாக கவனிக்கக்கூடியது கடந்த 19 மார்ச்சிலேருந்து நம்ம கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா,
அது ஒரு பெரிய கேப் டவுனாக வால்யூம் அதிகமாக நடந்தது. அதுக்கப்புறம் அந்த லெவலில் பிரேக் பண்ணவே இல்லை. 19 மார்ச்சோட ஹையை வந்து உடைக்கவே இல்லை இந்த ஒரு 2 to 3 வீக்ஸாக. அதே போல் டவுன் சைட் சப்போர்ட்டுன்னு பார்க்கும்போது 3829. ஸோ அந்த 3825ன்னு வச்சுக்கிட்டா கூட இதுதான் ரொம்ப ஒரு குரூஷியல் லெவலாக வரப்போகிற திங்கட்கிழமை மார்க்கெட்டில் எதிர்பார்க்கலாம். மேலே இருக்கிற இந்த நான் ட்ரா பண்ணியிருக்கிற லைன் ரெசிஸ்டன்ஸ் லெவல், பாட்டமிங் லைன் சப்போர்ட் ஜோன். ஸோ அப்போது இப்போ கரண்ட்டாக வந்து ரெசிஸ்டன்ஸ் லைனுக்கு நியரில் இருக்குது. அதாவது 4050க்கு நியரில் இருக்குது. இப்போ 4002ல் முடிஞ்சிருக்கு. ஸோ அப்போ என்னென்னா 1%க்கு மேலே இன்க்ரீஸ் ஆனாவே இந்த லெவல் பிரேக் அவுட் ஆக வாய்ப்பு இருக்குது. 2 விஷயம் நம்ம திங்கட்கிழமை கவனிக்கணும். ஒன்று 4050க்கு மேலே க்ளோஸ் ஆச்சுன்னா என்ன நடக்கும்? ட்ரெண்டு ரொம்ப ஸ்ட்ரென்தன் ஆகும். அடுத்து 4150 to 4200க்கான பாசிபிலிட்டி எதிர்பார்க்கலாம். அதே போல் 3825 இதுதான் சப்போர்ட் ஜோன். கடந்த 27 மார்ச்சோட லோ. இந்த லோ உடைச்சி இன்கேஸ் திங்கட்கிழமை க்ளோஸ் ஆனால் ட்ரெண்ட் வீக்காக இருக்க வாய்ப்பு இருக்குது. புதன்கிழமை நவமிக்காக ஹாலிடே. ஸோ அப்போது ஓவரால் இந்த வாரம் 4 ட்ரேடிங் செஷன் தான் இருக்குது. அதனால் மார்க்கெட் ட்ரெண்ட் கொஞ்சம் வாலட்டைல் அதிகமாகவும், அதே போல் இன்னொரு பக்கம் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்குமான பிரச்சனை, க்ரூட் ஆயிலோட ரேலி, கோல்டு தொடர்ந்து உச்சத்தை இன்க்ரீஸ் பண்ணுறது, இதெல்லாமே மார்க்கெட்டில் இம்பேக்டை க்ரியேட் பண்ணுறதுனால ஸோ டாலர் வேல்யூ ஐடி கம்பெனிஸோட மூமெண்ட்க்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டராக நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ பாஸ்ட் ரெக்கார்ட் டிசிஎஸோட கார்பரேட் ஆக்ஷன் என்னெல்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. கடந்த 2018க்கு அப்புறம் டிசிஎஸில் ஒரு ஹையஸ்ட்டு டிவிடன் அப்படின்னா ரூ. 67 ஜனவரி 16 எக்ஸைட்டில் அன்னைக்கு கொடுத்துருந்தாங்க. அதுக்கு அடுத்தபடியாக இப்போது ஏப்ரலில் ரூ. 28 ஒரு ஷேருக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதுதான் ஹையஸ்ட் டிவிடன் 2023 ஜனவரிக்கு அப்புறம். ஏன்னா ஸ்பெஷல் டிவிடன் பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு இவங்க இந்த 1.5 இயர்ஸில் கொடுக்கல. இப்போ முதல் முறையாக அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி லாஸ்ட் டிவிடன் இப்போ ஜனவரி 19 அதாவது Q3 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணும்போது ரூ. 9 ஒரு ஷேருக்கு கொடுத்துருந்தாங்க. இன்டரிம் 3 டிவிடன். அதே போல் ஸ்பெஷல் டிவிடன் ரூ. 18. ரெண்டும் சேர்த்து பார்த்திங்கன்னா ரூ. 27 ஒரு ஷேருக்கு. இப்போ அதை ரெண்டுத்தையும் பீட் பண்ணி ரூ. 28 ஒரு ஷேருக்கு டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க இந்த ரிசல்ட்டோட. ஸோ ஓவரால் ரிசல்ட் இம்பேக்ட் ஒரு பக்கம் பாசிட்டிவாக இருந்தாலும் ரேட்டிங் ஏஜென்சிஸோட ரேட்டிங் இம்பேக்டும் ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டாக்கோட ப்ரைஸ் மூவ்மெண்ட்டுக்கு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டராக நம்ம பார்க்கலாம். இந்த செஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.